ப்ரைஸ் தி லார்ட். மறுபடியும் அந்த சாட்டர்டே சந்திக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். ஸோ போன வாரம் நம்ம புதிய பிறப்பு, நியூ பர்த், அதை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ அதில் போன வாரம் நமக்கு எப்படி இதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் ஒரு சேஞ்சை பார்க்குறது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வியில் வந்துச்சு. கொஸ்டின்ஸ் கடைசியில் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் இந்த வாரம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு அடிப்படையான ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஏதோ நம்ம பாவத்தெல்லாம் மன்னிப்பு கேட்டோம், அப்புறம் ஒரு சபையில் சேர்ந்தோம், அப்புறம் வாரம் கோயிலுக்கு போகிறோம், பைபிள் படிக்கிறோம், நல்லது செய்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம், அவ்வளோதான். ஒரு நாள் இயேசு நம்மளை தூக்கின்னு போடுவார், அலேக்கா, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டுருக்குறோம். அது ஃபண்டமெண்டல் எரர். அங்கே தான் நம்ம அதை புரிஞ்சிக்கலன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன அப்படின்றத புரிஞ்சிக்காத பட்சத்தில் தான் இவ்வளோ டினாமினேஷன், அபாமினேஷன்லாம் மல்டிப்ளை ஆகி ஒரே சண்டை சச்சரவு போட்டுன்னு கிடக்குறோம். இந்த மறுபிறப்புன்றது என்னன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. மறுபிறப்புனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நமக்கும் விசுவாசிகள் எல்லா அவிசுவாசிகளுக்கும் வித்தியாசமே கிடையாது வாழ்க்கையில். பார்த்திங்கன்னா அவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கான், நம்மளும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். அவனும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாவ அறிக்கை வச்சுன்னு கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கிறான், அந்த தண்ணியில் மூழ்கிறான், பாத யாத்திரை போகிறான், நெருப்பில் நடக்கிறான். அந்த மாதிரி பல பாவத்துக்காக என்ன செய்கிறான், பரிகாரம் தேடுறான். நம்மளும் ஒரு டைப் ஆஃப் பாவத்துக்கு பரிகாரம் செய்கிறோம். கம்யூனியன் எடுக்க மாட்டோம், அதனால் கம்யூனியனில் ஒரே அப்புறம் குப்புரை கவுந்து ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், அந்த மாதிரி ட்ராமாலாம் ஆடி அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு பாவ நிவாரணை தேடுறோம் நம்ம. அவங்க ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஏன்னா இந்த மறுபிறப்புன்றது கான்செப்ட் நம்ம புரிஞ்சிக்காத பட்சத்தில் கிறிஸ்தவத்தில் நம்ம வளரவே முடியாது. நம்ம வேறு அரெஸ்டட், அப்படியே ஒரு இடத்துல போய் சந்தில் மாட்டிக்கின மாதிரி, இல்லை ஒரு முக்கில் போய் மாட்டிக்கின மாதிரி ஒரு சந்தில் மாட்டிட்டு அப்படி தான் ஸ்டாக் போயிடுச்சு நம்ம லைஃப். இங்கே பாருங்கள், ஒரு முக்கியமாக தான் போன வாரம் இதை பற்றி நம்ம பேசினேன். மறுபிறப்பு அதை பார்க்கலன்னா அதை நீங்கள் திறந்து நீங்கள் திருப்பி கேட்கணும். அதில் இருக்கிற ஒரு வசனம் நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த வசனத்தை நீங்கள் இன்னும் அதை எடுத்து வச்சு அந்த வசனத்தை ஒரு நோட் புக்கில் எழுதி அதில் கொஞ்சம் அப்படியே யோசிக்கணும் அந்த வசனத்தை. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை சேஞ்ச் ஆகும். இல்லைனா பிரதர் ஆண்ட்ரூ சொன்னார், சூப்பராக இருந்துச்சு மெசேஜ், ப்ரைஸ் எல்லாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மார்க்கை போட்டு போயிடுவோம். அதோடு நம்ம வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். பாருங்களேன், இந்த மறுபிறப்புனா என்னன்றதை ரொம்ப அழகாக ஒரே வசனத்தில் நம்ம பேதுரு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு வசனத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணது அவர் தான் கிங்கு. பால் எத்தனையோ சாப்டர் எழுதுகிறாரு. ரோமர் 6 பார்த்தோம், ரோமர் 7, 8 அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் நீங்கள் உட்காந்து படிக்கணும். படிக்கும்போது தான் உங்களுக்கு அது அந்த டெஃபினட்டாக உள்ள டீப்பாக போகும். நான் ஆக்சுவலாக தமிழ் பைபிளை தேடுறேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ தான் எபிரேயர் வந்துக்கிறேன். ஓகே, 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் போய் பாருங்களேன். ஜேம்ஸ் வந்துருச்சு, யாக்கோபு, ஹீப்ரூஸ்க்கு அப்புறம் ஜேம்ஸ், பேதுரு. 3ஆவது வசனம் படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, நல்லா கவனிங்க, அவர் யார்? பிதா. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜென்மித்தார். நல்லா கவனிங்க. நீங்கள் போய் இந்த வசனத்தை எழுதி வச்சுக்கிட்டு இதில் இந்த வாரம் ஃபுல்லாக இந்த ஒரு வசனத்தில் உட்காந்தாலே உங்களுக்கு பயங்கர வெளிச்சம் வந்துடும். உங்கள் பிரச்சனைலாம் அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும்.
நல்லா பாருங்கள், அவர் சொல்கிற தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜென்மிக்க போகிறார் அப்படின்றதா. நம்மை மறுபடியுமாய் நமக்கு ஒரு ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு ஃப்யூச்சர் கொடுப்பார் அப்படி இருக்குதா? இல்லை. ஏன்னா நீங்கள் அது எதை டைப் பண்ணுறாரு பாருங்கள், அது எதோட கோர்க்கிறாரு பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது முதல்ல சொல்கிறார் பாருங்கள், அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுத பண்ணினாலே. அதுதான் கோர், அதுதான் ரெஃபரன்ஸு. கிரைஸ்ட் ரிசரக்ஷன் இருக்குல்லங்களா, அதோட டைப் பண்ணுறாரு. அந்த ரிசரக்ஷன் படி நம்மை மறுபடியும் ஜென்மித்தார் அப்படின்னு போட்டிருக்கோம். என்ன அழகாக போட்டிருக்காரு பாருங்களேன். அது ஆங்கிலத்தில் எப்படி வரும்னா, இஸ் பிகாட்டன் அஸ் அகெயின் டு அ லிவிங் ஹோப் த்ரூ த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ இயேசுடைய உயிர்த்தெழுதல் தான் நம்மளுடைய மறுபிறப்பு. இது சிங்க் ஆகட்டும் கொஞ்சம். இது 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 கிறிஸ்டியன்ஸுக்கு நம்ம யோசிச்சு கூட கிடையாது. இது நம்ம பிரெயினில் ஒரு புது ரிங்கிள் மாதிரி ஒரு புது தாட். இது இயேசுடைய உயிர்த்தெழுதல் தான் நம்மளுடைய மறுபிறப்பு. நல்லா கவனிங்க, நம்மளுடைய மறுபிறப்பு தான் இயேசுடைய உயிர்த்தெழுதல் ஒன்று. அதுதான் இங்கே சொல்ல வராரு, புரியுதுங்களா? அதுதான் நமக்கு என்ன கொடுக்குதான்? ஹோப் கொடுக்குது, நம்பிக்கை கொடுக்குது. எதுக்கு நம்பிக்கை கொடுக்குது? ஹெவனுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்குதா? அதுவும் அந்த நம்பிக்கையும் இருக்குது, ஹெவனுக்கு போயிடுவோன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கு ஹோப் வேணும்னா, ஹெவனுக்கு போயிட போகிறோன்னா இயேசு உயிர்த்தெழுதலுக்கு இப்போதுக்கு பிரயோஜனம் கிடையாது. இப்போ வாழ்கிற வாழ்க்கைக்கு இயேசு உயிர்த்தெழுதலுக்கு பிரயோஜனம் கிடையாது நமக்கு. நல்லா, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை இது. நீங்கள் இதை உட்காந்து இதை அப்படியே இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் யோசித்தாலே லைட்டு வந்துடும். இதெல்லாம் நான் எத்தனையோ மாதக்கணக்காக அந்த வசனத்தில் உட்காந்து நான் இது என்ன இருக்கும் ஆண்டவர், இது என்ன, இது சொல்கிறது உண்மையா, இப்படியான்னு கேட்டுனே இருப்பேன். அந்த வெளிச்சம் எனக்குள்ளே வர்ற வரைக்கும் இந்த வசனத்தோட அருமை என்னன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அவர் என்ன அழகாக சொல்ல பாருங்க, அப்படியாக நம்மளே ஜென்மித்தாராம், மறுபடியுமா ஜென்மித்தார். அப்போ அவருடைய உயிர்த்தெழுதல் என்னுடைய மறுபடியும் ஜென்மித்தனா, மறுபடியுமா நான் பிறந்துட்டேன்னா, அப்போ என்னுடைய ஜீவன் கிறிஸ்து தான் என்னுடைய ஜீவன். இப்போ வாழ்கிற கிறிஸ்து, ஏதோ செத்து போன கிறிஸ்து இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னால் இஸ்ரேலில் வாழ்ந்த கிறிஸ்து என்னுடைய ஜீவன் அல்ல. பிதாவுடைய வலது பாரத்தில் உட்கார்ந்துருக்கிற கிறிஸ்து தான் என்னுடைய ஜீவனாய் மாறுகிறார் இப்போ ரைட் நாவ். அப்படின்னா என்னை அவரிடத்துலேருந்து பிரிக்க முடியாது. நல்லா கவனிங்க, எப்போ பிரிக்க முடியும்? இந்த கேள்வியை பவுல் 6வது அதிகாரம், ரோமர் 6வது அதிகாரத்தில் ஒரு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம அதை தனித்தனியாக படித்தோம்னா நல்லாயிருக்கும். எப்போ திருப்பி கிறிஸ்து பாவத்துக்கு மரிக்கும்போது தான் என்னை பிரிக்க முடியும். அங்கே ரோமர் 6ல் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கிரைஸ்ட் டைஸ் டு சின் நோ மோர். இயேசு பாவத்துக்கு இனிமேல் மரிப்பதில்லை. புரியுதுங்களா? அது ரிவர்ஸ் போகாது. ரிசரக்ஷன் ஆனதுக்கப்புறம் ரிவர்ஸில் போய் திருப்பி இயேசு மறிக்க மாட்டார் பாவத்துக்கு. அப்போ என்னுடைய மறுபிறப்புன்றது அவருடைய உயிர்த்தெழுதலில் டைப் ஆனதுனால, அப்போது நான் திருப்பி பாவியாக மாறணுன்னா அவர் திருப்பி பாவத்துக்கு மறிக்கணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? என்னுடைய ஜீவன், என்னுடைய லைஃப்ன்றோம் இல்லைங்களா, அந்த லைஃப் ரிசரக்டட் கிரைஸ்டாக என்னுடைய ஜீவன். இப்போது ஃப்யூச்சரில் கிடையாது, ஹெவனில் கிடையாது, இங்கே இந்த உலகத்தில் இப்போது. அதான் ரிசரக்ஷனுடைய பவர். அது என்னுடைய இருதயத்தில் உண்மையாகும்போது அவருடைய ஜீவன் தான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அடையாளமாய் மாறுகிறது. அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவரே இதை கொடுங்க அதை கொடுங்க ஆண்டவரேன்னு ஜபிச்சு அவர் மண்டையை போட்டு அங்கே உடைக்கிறது இல்லை. என்னுடைய மனசை, என்னுடைய மைண்டை மறுரூபமாக்குறது. எதுக்கு? இந்த நடந்து போன இந்த எஸ்டாப்ளிஷ்டு உண்மைக்கு, இந்த உண்மை ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம ஹார்ட்டில். என்ன ஆயிடுச்சு? அவருடைய உயிர்த்தெழுதல் தான் என்னுடைய மறுபிறப்பு. அப்போ அவருடைய உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவின் அடையாளமாக மாறிட்டார் இல்லைங்களா? அது எஸ்டாப்ளிஷ், அதை மாற்ற முடியாது. ஆனால் என் சிந்தனையை அதுக்கு நேராக திருப்பணுமே தவிர, நான் இன்னும் பழைய கதையை பேசிட்டு அங்கே போய் ஆண்டவர் நான் ஒரு பாவி, நான் ஒரு வேஸ்ட் ஆண்டவர் இப்படி பேசிகிட்டு இருந்தோம்னா இதுக்கு நம்ம மைண்டில் எஸ்டாப்ளிஷ் ஆகாது. அப்போ ரெஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன் லைஃப், ஒருத்தன் மறுபடியும் பிறந்துட்டா, ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பானா, புது சிருஷ்டியாக மாறிட்டானா, இதுதான் அது. இந்த புது சிருஷ்டின்றது புதிய இயேசு கிறிஸ்து இந்த உடம்பில் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய உடம்பில் கிறிஸ்து வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய உடம்பில் கிறிஸ்து வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதில் நீங்கள் உங்கள் சிந்தனையை எஸ்டாப்ளிஷ் பண்ணலன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு டம்மி வாழ்க்கை. சும்மா போய் பைபிளை படிச்சுட்டு கோயிலில் போய் தேங்காய் உடைச்சிட்டு வரலாம்.
கடவுளுக்கு ஒரு மாலையை போட்டு பூ குத்துட்டு அவர் காதில் ஒரு பூ வச்சுட்டு நம்ம தேங்காய் வச்சுட்டு வந்துன்னு இருப்போம். அப்படியே ஒரு வெற்றி இல்லாத வாழ்வு, ஒரு பாவத்துக்கு அடிமையான வாழ்க்கை. நான் உங்களுக்கு வந்து பழைய படத்தில் நான் காட்டினேன் பாருங்கள், ஒரு 3 செஷன் முன்னால் எப்படி நம்ம இருதயம் நொறுங்குண்ட அது எப்படி மாற்றுறாருன்னா, அவர் அந்த 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 நொறுங்குண்ட இருதயத்தை ஒன்று ஒன்றா ரிப்பேர் பண்ணல, கம்ப்ளீட் ஐடென்டிட்டியை மாற்றுறாரு. புரியுதுங்களா? இந்த நல்லா கவனிங்க. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவ ரத்தம் வந்து இந்த ஆட்டு ரத்தம் மாதிரி பலி செலுத்திட்டு அது வந்து பாவத்தை வந்து மூடிடுது, அடுத்த தடவை பாவம் செய்கிற வரைக்கும் அது கொஞ்சம் கவரிங் கொடுக்குது, அப்புறம் அடுத்த தடவை பாவம் செய்துட்டா திருப்பி போ இயேசுவே ரத்தத்தால் என்ன மூடுங்க. இந்த குட்டிக்காரன் நடிச்சிட்டுருக்குறோம். இதெல்லாம் இந்த சத்தியெல்லாம் தெரியாததுனால இயேசு ரத்தத்தை நம்ம வந்து இந்த துணி துவைக்கிற சோப் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணின்னு இருக்கிறோம். இயேசு ரத்தம் அது இல்லை. அது என்ன பண்ணுது பாருங்கள், நம்மளுடைய கான்ஷியன்ஸை கம்ப்ளீட்டாக மாற்றுது, நம்மளுடைய அடையாளத்தை கம்ப்ளீட்டாக மாற்றுது. நான் இனி பழைய மனிதன் அல்ல, பழையதெல்லாம் ஒளிந்தது எல்லாம் புதிதாகின. அந்த 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் அழகாக சொல்லுவார் பவுல். எல்லாம் புதிதாயின அப்படின்னா நான் கிறிஸ்துவுக்குள்ளே புது சிஷ்டியாக இருக்கிறேன். புதுசாகிடுச்சுன்னா இப்போது இந்த புது அடையாளத்தை நான் அறிந்து கொண்டு அதை என் தியானத்தில் வைக்கும்போது தான் நான் அந்த சாயலுக்காக என்ன ஆகிடுது, என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. என்னுடைய சிந்தனை, என்னுடைய பிஹேவியர், என்னுடைய ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய செயல்கள் எல்லாம் எதாகுது, இப்போ வந்து புது இருதயத்தில் நான் ஃபங்க்ஷன் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கேன். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம எப்படி பார்த்துட்ருக்கோம்? நான் கிறிஸ்தவ வாழ்க்கை, ஐயோ பாவம் செய்து ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இன்றைக்கி நீங்கள் சீக்கிரட்டாக வந்துட்டிங்கன்னா எடுத்துகிட்டு போயிருங்க ஆண்டவரே, என்ன விட்றாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சின்னு இருக்கிறோம். அப்போ என்ன எடுத்து பாருங்கள், நம்ம எப்படி பார்த்துட்ருக்கோன்னா நம்ம இன்னும் பழைய மனிதனாகவே பார்த்து கொண்டு இருக்கிறோம். பழைய மனிதன் செய்கிற காரியங்கள் நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறீங்களோ அப்படி தான் நீங்கள் செயல்படுவீங்க வாழ்க்கையில். அதான் அந்த நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், ஒருவன் இருதயத்தில் எப்படியோ அப்படியே அவன், ஆஸ் அ மேன் திங்கத் இன் திஸ் ஹார்ட் ஸோ இஸ் ஹி. உன் இருதயத்தில் நீ எப்படி உன்னை யோசிக்கிறியோ அப்படியே அவன். நீ உன் இருதயத்தில் நான் இன்னும் பழைய ஆள், நான் இந்த குடும்பம், இந்த ஜாதி, நான் இந்த டினாமினேஷனு இப்படி யோசிச்சுக்கிட்டு ஐயோ நான் பாவி, ஐயோ காண்டவரே ஏதோ கிருபை கொடுங்க ஆண்டவரே இன்றைக்கி நான் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு இப்படி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் வந்து வெளிப்படும். நீ எப்படி யோசிக்கிறோமோ அப்படி தான் வெளிப்படும். ஆனால் உண்மை என்ன, சத்தியம் என்ன, நிஜம் என்ன, ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தான் என்னுடைய அடையாளமாய் மாறிவிட்டார். அவர் தான் என் பலனாக இருக்கிறார், அவர் தான் என்னுடைய சத்தாக இருக்கிறார், அவர் தான் என்னுடைய ஜீவனாக இருக்கிறார். அப்போ நான் என்ன பண்ணணும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் பழைய மனிதனை டிங்கர் பண்ணிடக்கூடாது. பழைய மனிதன் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், பழைய மனிதனை ரிசரெக்ட் பண்ணி அவனை ரிப்பேர் பண்ணி அவனை நல்லா பாலிஷ் போட்டு கடவுள்னால காட்ட பார்க்குறோம். ஆண்டவரே நல்லா பாலிஷ் போட்டுக்கிறான் ஆண்டவரே, 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கான் ஆண்டவரே, பழைய மனுஷன் இப்போ கொஞ்சம் நல்லா பாலிஷ்டாகிறான் ஆண்டவரே, இந்த பழைய மனிதன் அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறோம். அந்த பழைய மனுஷனை டிங்கர் பண்ணி ஓட்டின்னு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில். அவனுக்கு பாலிஷ் போட்டு அவனை நல்லவனாக ஆக்கி அவனை எப்படியாவது நான் இனிமேல் உமக்காக நான் ஊழியம் செய்வாண்டவரே, தவம் இருக்கிறாண்டவரே, விரதம் இருக்கிறாண்டவரேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த மாதிரி ட்ராமாலாம் ஆடி பழைய மனுஷனையே நம்ம பார்க்குறோம். பழைய மனிதனாகவே பார்க்கும்போது பழைய மனிதனுடைய ஃப்ரூட்ஸு கனிகளை தான் வெளியே கொண்டு வந்துகிட்டே இருப்பான் நம்ம இருதயத்திலேருந்து. நீங்கள் எப்படி இருதயத்தில் பார்க்குறீங்களோ அந்த கனி தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெளிப்படும். நீங்கள் பழைய மனிதரை டிங்கர் பண்ண பார்த்தோம்னா பழைய மனிதனோட கனிகள் என்னது, அவன் ஒரு பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறான். என்ன பிரமாணம்? ரோமர் 8 பவுல் சொல்கிறாரு, மரணமும் சின் அண்ட் பாவமும் மரணமும், சின் அண்ட் டெத், த லா ஆஃப் சின் அண்ட் டெத். அவன் ஒரு பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறான். அந்த பிரமாணம் லா வந்து மாற்ற முடியாது பாருங்கள். ஒரு பிரமாணத்தை வந்து லான்றோம் இல்லைங்களா, லாவை வந்து மாற்ற முடியாது. நீங்கள் ஆசைப்படுறதுனால லாவை டிங்கர் பண்ண முடியாது. லா வந்து எஸ்டாப்ளிஷ்டு. லா வந்து நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கோம், லாஸ் ஆஃப் கிராவிட்டி, லாஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, லாஸ் ஆஃப் மோஷன், லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு நிறைய லாஸ் இருக்குது, பிரமாணங்கள் இருக்குது. அதை போய் அது பெண்ட் ஆகாது, அது மாற்றாது, அதை மாற்ற முடியாது. நம்ம பழைய மனிதனாகவே நம்மளை பார்க்கும்போது அந்த பிரமாணம் தான் நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டு பாவமும் மரணமும் தான் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும். அந்த பாவம் வெளியே வரும்போது என்ன பண்ணுவோம், திருப்பி பழைய மனிதன் இப்போ ஆண்டவரே நான் ஒரு பாவி ஆண்டவரே, இந்த பழைய என்ன மணிங்க நான் திருப்பி வீக்காக இருக்கிற ஆண்டவரே, வேணா ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்டிங் போடுற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு திருப்பி இதே ரவுண்டில் இப்படியே ஓடி. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் உலகத்தினுடைய மதம் வாழ்ந்து கொண்டிருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, பழைய மனிதனை பாலிஷ் போடுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், கிறிஸ்தவ வசனங்களை எடுத்து பழைய மனுஷனை பாலிஷ் போடுறோம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸே இல்லை. அவுட்கம் என்ன,
என்ன வெளியரங்கமாக தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், கோபத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், வருத்தத்துக்கு வரி பண்ணுறோம். இதெல்லாம் எங்கேருந்து வருது? பழைய மனுஷனுடைய பிரமாணம். இதெல்லாம் பழைய மனுஷன் அந்த பிரமாணத்தில் இருக்கும்போது அதுதான் நம்ம வாழ்க்கையில் கனிகளாக வெளிப்படும். புதிய மனுஷனாக வெளிப்படணும்னா நான் என்னை புதிய மனிதனாய் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நானும் கிறிஸ்துவும் ஒன்று, மீ ஐ அண்ட் கிரைஸ்ட் ஆர் ஒன் அப்படின்றது இருதயத்தில் நான் பார்த்து அதை தியானம் பண்ணி அவரோடு நான் ஒன்றா இருக்கிறத தியானம் பண்ண என்ன ஆகிடும்னா, இந்த புதிய மனுஷன் புதிய பிரமாணத்துக்கு கீழே வரான். அது ரோமர் 8 சொல்கிறாரு, த லா ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப், ஆவியும் ஜீவனும் உள்ள பிரமாணம் சாவையும் மரணத்து பிரமாணத்திலேருந்து நம்மை விடுவிக்குது அப்படின்றாரு. 2 லாங்க, 2 பிரமாணம் இருக்குது, 2 லா இருக்குது. ஒன்று வந்து லா ஆஃப் சின் அண்ட் டெத், பாவமும் மரணமும் ஒரு லா. இன்னொரு லா வந்து லைஃப் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஜீவன், அதான் இன்னொரு லா. புரியுதுங்களா? இந்த பழைய மனுஷனாக இருந்துக்கிட்டு பழைய பிரமாணம் தான் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும். நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறீங்களோ அந்த பிரமாணம் தான் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். நான் இன்னும் பழைய மனுஷன், நான் இன்னும் எங்கள் அப்பா இவர், எங்கள் அம்மா இவர், நான் வந்து என்னை வந்து சின்ன வயசில் எல்லோரும் அப்யூஸ் பண்ணாங்க, என்னை எல்லோரும் அடித்தாங்க, பிடிச்சாங்க, என்னை கெடுத்துட்டாங்க, என்னை செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணாங்க, நான் வந்து ஒரு உடச்சல், எனக்கு காசு இல்லாதவன், நான் வந்து இப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பேங்க் பேலன்ஸை பார்க்குறோம், ஐயோ பேங்க்கில் காசு இல்லை. நம்ம ஹெல்த்தை பார்க்குறோம், ஐயோ இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, ஐயோ டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, ஐயோ கேன்சர், உங்கள் குடும்பத்தில் கேன்சர் இருக்குது, உங்களுக்கு கேன்சர் வரலாம், குடும்பத்தில் ஹார்ட் டிசீஸ் இருக்குது, உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரலாம். அப்போ எப்படி பார்க்குறோம்? மாம்சத்தின்படி பார்க்குறோம். அதான் அப்போ என்ன, அப்படி பார்க்கும்போது பழைய பிரமாணம் தான் அது என்ன நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். எதை ஆக்டிவேட் பண்ணுறோம்? அந்த லா அந்த லாக்கு அடியில் இருக்கும்போது அந்த லா ஆக்டிவேட் ஆகி நம்ம வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒருத்தர் இருப்பான். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பழைய மனுஷனை பாலிஷ் போடுறதில்ல, என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவனாக, கிறிஸ்துவோடு ஒன்றாய் சேர்க்கப்பட்டவனாக பார்த்து கொள்ளும்போது புதிய பிரமாணத்தை நான் ஆக்டிவேட் பண்ணும்போது அது என் வாழ்க்கையில் கனிகளை கொண்டு வரும். இது ரொம்ப, இந்த சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு பல விதமாக சொல்லி கொடுத்தாரு. இந்த ஒரு சத்தியம் மட்டுமே என்னை இந்த ஊழியத்தில் வந்து சஸ்டெயின் பண்ணி காத்துட்டே வருது. ஏன்னா நிறைய சேலஞ்சஸ் வரும், ஃபைனான்ஷியல் சேலஞ்சஸ் வரும், எப்படி சந்திக்க போகிறோம் அப்படின்னு வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, பழைய மனுஷனாக யோசிச்சோம்னா ஐயோ நான் எப்படி சந்திக்க போகிறேன்னு வரும். புதிய மனுஷனாக யோசிக்கும்போது புதிய மனுஷன் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான், கிறிஸ்துவோடு அவருடைய பேர்டன், அவர் தான் பேர்டனை தூக்குறாரு, அவர் தான் என்னுடைய வெயிட்டை தூக்குறாரு, நான் அவருக்கு அடியில் இருக்கிறேன், நான் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், அவரோடு திருமணமாக பண்ணப்பட்டிருக்கேன், நான் மணவாட்டி, அவர் தான் மணவாளன். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகிடும்னா, என் ஹார்ட்டில் வந்து சமாதானம் வரும், சமாதானம் வரும். இந்த சந்திக்க போகிறோம், அதுக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஒரு டோரை திறந்துட்டு, ஏன்னா அவர் வாழ்கிறார் என் மூலமாக, அவர் எனக்குள் அவர் வாசம் செய்கிறார். இதுதான் இந்த வாழ்க்கையில் வளர்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் 99.9% அவ சபையில் இதை நமக்கு இது பண்ண மாட்டாங்க. ஐயோ நீ ஒரு பாவியா, நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் ஜெபம் பண்ணால் கேட்பார், ஆண்டவர் இது பண்ணால் கேட்பார் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் பழைய மனுஷனாகவே பார்த்து கடவுள்கிட்ட வந்து சலுகையை பெற்றுக்கொள்ள பார்க்குறோம். இது புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி வசனங்கள் எடுத்து தியானம் பண்ணணும். இன்னொரு வசனம் கூட கொடுக்குற, யோவான் 1ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனம் படித்து பாருங்கள். நீங்கள் மாம்சத்தினாலும் அல்ல, இரத்தத்தினாலும் அல்ல, புருஷனுடைய சித்தத்தினாலும் அல்ல, தேவனிடத்திலிருந்து பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் மறுபடியுமாய் பிறக்கும்போது அவர் உயிர் தெழுது வந்து என்னுடைய ஜீவனாகும்போது நான் அவர்கிட்டருந்து பிறந்திருக்கிறேன். அதான் மிரக்கிள் ஆஃப் மிரக்கிள்ஸ். அதுதான் ஒரு பெரிய நமக்கு ஒரு விடுதலை கொடுக்குற உண்மை, சத்தியம். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3, 4 வசனம், ஆங்கிலத்தில் 3வது வசனத்துலேயே முடிஞ்சிருது, இங்கே நான் 2 வசனமாக வருது. அப்புறம் யோவான் 1ஆம் அதிகாரம் 11, 12, 13 அந்த 3 வசனத்தையும் எடுத்து இந்த வாரம் ஃபுல்லாக அதில் உட்காருங்க. இந்த வாரம் ஃபுல்லாக அதில் உட்காந்து அப்படியே யோசிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனம் என்ன குறித்து என்ன பேசுது அப்படின்னு நீங்கள் யோசிக்க என்ன ஆகிடுன்னா உங்கள் மைண்டு ஷிஃப்ட் ஆகும். இன்றைக்கி நம்ம இன்னொரு காரியம் கூட பார்க்கலாம். இதில் எப்படி இன்னும் அதிகமாக வளருதுன்னு சொல்லி வந்து பவுல் நமக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க. அதை நம்ம பார்த்து இன்றைக்கி முடிச்சிடலாம். எஃபிஷியன்ஸ், எபேசியர் போங்க, எபேசியரில் 4ஆவது அதிகாரம் போய் நம்ம அதை படிப்போம். 17வது வசனத்துலேருந்து படிக்கிறேன். ஆதலால் கர்த்தருக்குள் நான்
உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையினாலே நடக்கிறது போல நீங்களும் இனி நடவாதிருங்கள். அவர் என்ன சொல்கிறார் கவனிங்க, நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்றார். சபைக்கு எழுதுகிறாரு, ஒரு வார்னிங் கொடுக்குறேன். என்ன வார்னிங் கொடுக்குறாரு? மற்ற புறஜாதியானவர் ஜென்டைல்ஸ் வீணான சிந்தனையிலே நடக்கிறாங்க, அதன்படி நடவாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் மைண்ட்லேருந்து வாழாதீங்க அப்படின்றார். உங்கள் மைண்டு எப்படி டெவலப் ஆகுது? நல்லா கவனிங்க. உங்கள் மைண்டில் ஒரு தாட் வருது வச்சுக்கோங்க, ஒரு சிந்தனை வருது. அந்த தாட்டோட ரூட் எங்கே இருக்குது? ரெண்டே ரூட்டு தாங்க. எல்லா சிந்தனைக்கும் 2 வேர் தான். ஒன்று இந்த வேராக இருக்கணும், இல்லைன்னா அந்த வேராக இருக்கும். எந்த வேறு? ஒன்று ஜீவ வறட்சி, ட்ரீ ஆஃப் லைஃப், அதான் வேறு. ஒரு செட் ஆஃப் தாட்ஸுக்கு. இன்னொரு செட் ஆஃப் தாட்ஸுக்கு தி ட்ரீ ஆஃப் த நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், அதான் ஃப்ளஷ், மாம்சம். நல்லா கவனிங்க. நான் ஒரு பெரிய சீக்ரெட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் சிந்திக்கிற எல்லா சிந்தனையும் இந்த ரெண்டில் தான் முடியும். ஒன்று ஜீவன், கடவுளுடைய ஜீவனுடைய ட்ரீ ஆஃப் லைஃப், அந்த ரூட்லேருந்து அது வேறாக இருக்கும் சிந்தனைக்கு. இல்லைனா மாம்சத்தின் சிந்தனை தான் அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். அவங்க எப்படி இங்கே நமக்கு பவுல் ஒரு பெரிய ரகசியத்தை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறேன்னா, புறஜாதியானவர் சிந்தனையில் நடக்கிறார்கள். அப்போ அந்த சிந்தனை எந்த ரூட்லேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணில் பார்க்குறது, காதில் கேட்குறது, சென்சஸ். அவங்க 5 புலன் மூலமாக தான் அவங்க வாழ்க்கையை கட்டுறாங்க. அப்படி நீங்கள் நடக்காதீங்கன்றார். அப்படின்னா நம்ம அப்படி நடக்கலாம், அதான் அர்த்தம். நமக்கு அப்படி ஒரு எக்ஸார்டேஷன் கொடுக்குறாரு, நமக்கு அப்படி ஒரு ஊக்குவிப்பு கொடுக்குறாருன்னா பவுல், என்ன அர்த்தம்னா, நம்மளும் அப்படி நடக்கலாம். எப்படி நடக்கலாம்? கண்ணில் பார்த்து பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, அவ்வளோதான், நம்ம என்ன பண்ண போகிறோம், கஷ்டப்பட போகிறோமா? அப்படி வாழ கண்ணில் பார்த்து வாழ போகிறீங்களா, இல்லை நான் வேறு எதை பார்த்து வாழ போகிறீங்க? அதான் இப்போ கொஸ்டின். இப்போ கண்ணில் தான் சார் பார்த்து வாழ முடியும். என்னுடைய ஒரே பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தது தான். என்னுடைய உலகம்னா இது, என்னுடைய உலகம்னா நான் வாழ்கிற இந்த இடம் தானே உலகம், அதானே நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸு. அதான் உயிர்த்தெழுதல் புரியலைன்னா இந்த உலகம் மட்டும்தான் நமக்கு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸாக இருக்கும். நான் ஒரு பெரிய சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதை நீங்கள் திருப்பி கேளுங்க, இதை திருப்பி இதை சிந்திங்க. திருப்பி கேட்கலாம் கூட, ஒரு தடவை கேட்டாலும் இதை எழுதி வச்சுக்கிட்டு திருப்பி சிந்திங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. இயேசு உயிரோடு எழும்பினார்னு நான் விசுவாசிக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய உலகம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸாக மாறுது. உயிர்த்தெழுந்த உலகம் என்னது, தேவராஜ்யம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸாக மாறுது. நான் காண்கிற உலகம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸாக இல்லை. இனிமேல் நான் மறுபடியும் பிறப்பதற்கு முன்பாக எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான். என்ன ரெஃபரன்ஸு? ஐயோ என்ன இருக்குது பேங்க்கில், ஐயோ டாக்டர் என்ன சொன்னாங்க, ஐயோ ஸ்கூலில் பையன் மார்க் என்ன போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். இதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். இது என்னுடைய எமோஷன், என்னுடைய என்ன சொல்கிறது, எமோஷன் தமிழில் சரி, என்னுடைய எமோஷன் எல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? இதுதான் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். இதை தவிர எனக்கு வேறு ரெஃபரன்ஸே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவேன், இதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு நான் ஆண்டவரை கூப்பிட்டு இருப்பேன். ஆண்டவர், ஐயோ டாக்டர் சொல்லிட்டாங்க ஆண்டவர், ஐயோ பேங்க்கில் காசு இல்லை ஆண்டவர், ஐயோ இது பண்ண போகிற ஆண்டவர், ஏதாவது பண்ணுங்க ஆண்டவர்னு சொல்லி நம்ம எமோஷன் எப்படி இருக்குது தெரியுமா? அவர்கிட்ட போய் அழுது புரண்டு ஐயோன்னு கெஞ்சின்னு இருக்கிறோம். என்ன பண்ணுறோன்னா, அவரை என்னுடைய உலகத்துக்கு கூப்பிடுறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி உன்னுடைய உலகத்துக்கு நான் வந்தால் கூட சரி பண்ணால் கூட அதுலேருந்து உனக்கு விடுதலையே கிடைக்காது. உன் உலகத்தை விட்டு என் உலகத்துக்கு வா அப்படின்றார் அவர். அதான் ரிசரக்ஷன் அவருடைய உலகத்துக்கு, அவருடைய நம்மலாம் என்ட்ரு ஆகிறதுக்கு டோர் திறக்குது. அவர் ரிசரக்ட் ஆகிற வரைக்கும் ஒருத்தனும் தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியல. நல்லா கவனி. இருதயத்தில் தேவராஜ்யம் வருதுன்னா அந்த ரிசரக்ஷன் தான் என்னுடைய தேவராஜ்யம், என்னுடைய ஜீவனாக மாறும்போது எனக்கு இப்போ இந்த நியூ பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இங்கே என்ன சொல்கிறார் பவுல் அந்த 17வது வசனத்தில், அந்நிய புறஜாதிகள் வீணான சிந்தனையில், ஏன்னா அவங்களுடைய ஒன்லி பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் சென்சுவல் தான். நல்லா கவனிங்க. அவங்களுடைய ஒன்லி பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸும் சென்சுவல் தான். ஐயோ நியூஸ் என்னாச்சு, ஐயோ இந்த கட்சி வந்துருச்சா, அந்த கட்சி வந்துருச்சா, ஐயோ இந்த குண்டு போட்டானா, அந்த குண்டு போட்டானா, ஐயோ கொரோனா நோய் வருதா, இதுதான் அவனுடைய ஒன்லி பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். அவனுக்கு வேறு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அதை பார்த்து அதை நம்மளுடைய இருதயத்தில் நிஜமாய் நம்ம மாற்றுக்கிறோம். எப்படி மாற்றுக்கிறோம்? அதில் தியானம் பண்ணுறோம். நம்ம எமோஷன் நம்ம அதுக்கு ஸ்டாம்ப் கொடுக்குது, ஸ்டாம்ப் அப்ரூவல் கொடுக்குது. அதை ஏன்னா உங்கள் எமோஷன் சொல்லிடும் எது உங்கள் ஹார்ட்டில் நிஜமாக இருக்குது. நல்லா கவனிங்க. அதுதான் எமோஷன் தான் மார்க்கர். சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குதா, இல்லை வருத்தம் இருக்குதா?
சோகம் இருக்குதா, சோகம் வருத்தம் இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா உங்கள் கண்ணு வந்து உலகத்தினுடைய ரெஃபரன்ஸில் தான் கண்ணு வச்சுட்டு இருக்குது. உங்கள் கண்ணு ஷிஃப்ட் ஆகலை. உங்கள் ரிசரக்ஷனுக்கு அர்த்தம் இல்லை, மீனிங் இல்லை. அந்த இடத்துல ரிசரக்ஷன் என்ன பண்ணுது, உங்களுக்கு நியூ சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி கொடுக்குது, ஒரு புதிய அடையாளம் கொடுக்குது, ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுக்குது. அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் அதே சுச்சுவேஷனை பார்க்கும்போது என்ன ஆகிடும்னா உங்கள் ஹார்ட்டில் என்ன ஆகிடும்னா சமாதானமும் சந்தோஷம், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் என் இருதயத்தில் உறுதியாய் மாறுகிறது. அதுதான் இங்கே பவுல் சொல்ல வர்றாரு. இங்கே வீணான சிந்தனைனா என்னென்னா கெட்டதை யோசிக்கிறது கிடையாது. விபச்சார தாட்ஸு, அடல்ட்ரி, போனோகிராஃபி பார்க்குறது, இதை தான் அது சொல்லலை. கண்ணில் பார்த்து நம்ம சிந்திக்கிறோம் தெரியுமா, அதுதான் வீணான சிந்தனை. ஐயோ போயிடுச்சு, ஐயோ எக்ஸாம் வந்துச்சு, ஐயோ எக்ஸாம் பையன் நல்லா படிக்கலன்னா என்ன வருது, நம்ம வாழ்க்கையே குனிஸை காலி ஆகிடும் போலக்குது. அப்படி நம்ம டெவலப் பண்ணுறோம்ல, எமோஷனை டெவலப் பண்ணுறோம், அதான் வீணான சிந்தனை. அடுத்த வசனம் பார்ப்போம். அவர்கள் 18, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, நல்லா கவனிங்க, தேவர் டார்க்கண்டுன்னு வரும் ஆங்கிலத்தில். தேவர் டார்க்கண்டு இன் த தாட்ஸ். புத்தி இல்லைன்னா மைண்டில் இருள் இருக்கிறாங்க. அந்தகாரப்பட்டு, அந்தகாரம்னா இருள், டார்க்னஸ்ஸு, அந்தகாரப்பட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு கும்பல் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில், புத்தியில் அது ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தேவர் டார்க்கண்ட் இன் தர் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கோம். அப்படின்னா அதுதான் ஒன்லி பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு. அது என்ன குறிக்குதுன்னா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஒளி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரலாம், ஒளி வெளிச்சம் உள்ள நமக்கு வரலாம். அந்த ஒளி யார்? அந்த ஒளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தான் அந்த ஒளி. அந்த ஒளியில் நம்ம சிச்சுவேஷனை பார்க்கும்போது கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நம்ம இருதயத்தில் மிக உறுதியாக தெரியும். நான் திருப்பி சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை கேஷுவலாக நீங்கள் மிஸ் பண்ண போகிறீங்க. ஏதோ வாக்குத்தத்தத்தை பற்றி பேசுகிறாரு இல்லை, நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறீங்களோ அதுதான் டிட்டர்மைன் பண்ண போது எது உங்கள் இருதயத்தில் நிஜமாய் மாறுகிறதுன்னு. இப்போ நம்ம வந்து ஆதாமுக்குள்ளே நம்ம ஐயோ நான் ஒரு பாவி, நான் ஒரு வேஸ்ட்டு, பாவம் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிருங்க, என்னை சீர்திருத்துங்க ஆண்டவரே, எனக்கு பொறுமை கொடுங்க, இப்படி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம எப்படி பார்த்துட்ருக்கோம்? மாம்சத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ என்ன பண்ணணுமோ கண்ணில் பார்க்குறத நம்ம ஹார்ட்டில் பெருசாக தெரியும். ஆனால் நான் கிறிஸ்துவோட ஒரு உயிரோடு எழுப்பப்பட்டேன், அவர் தான் என்னுடைய புது பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸாக மாறும்போது இப்போ வாக்கு தத்தங்கள் என் இருதயத்தில் உறுதியாய் தெரியும். அப்போ இருதயத்தில் இப்போ நியூ செட் ஆஃப் தாட்ஸ், நியூ செட் ஆஃப் எமோஷன் டெவலப் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது ரொம்ப பவர்ஃபுல் பண்ணி இப்படி தான் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ள முடியும், கிறிஸ்துவின் படி மேற்கொள்ள முடியும்னா இதுதான் அது. கடவுள் அங்கேருந்து மேலேருந்து எனக்கு டான்ஸ் ஆட தேவையில்லை, கடவுள் மேலேருந்து ஒரு தூதன் அனுப்ப தேவையில்லை, கடவுள் வந்து என் பெட்ரூமில் வந்து அவதாரம் கொடுத்து நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறேன்னு சொல்ல தேவை கிடையாது. சொன்னால் நல்லது தான். அப்படி ஒரு கடவுள் தூதன் வந்து உங்கள் பெட்ரூமில் டான்ஸ் ஆட்டு போனான்னா சந்தோஷம்தான், நல்லது தான். தூதனுக்கு ஒரு தேங்காய் வச்சுருங்க. ஆனால் நல்லா கவனிங்க, நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறீங்களோ அதன்படி தான் இந்த வசனம் உங்கள் ஹார்ட்டில், உங்கள் இருதயத்தில் நிஜமாக போதா, அலைவாக போதா, இல்லைனா இது வந்து ஒரு புக்கு, ஒரு டெட் புக் மாதிரி ஒரு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, தங்களை ஆதாமுக்குள்ளே தான் இன்னும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த தங்களை ஆதாமுக்குள்ளே பார்க்கறதுனால என்ன ஆகிடுதுன்னா அவங்களுக்கு கண்ணில் பார்க்குறது தான் ரியாலிட்டி. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பார்க்கும்போது ஐயோ இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நான் 1000 தடவை சொல்ல போகிறேங்க, 1000 வாக்குத்தத்தங்கள்னு புக்கு இஎல்எஸில் விற்கிறாங்க, அதை வாங்கி டெய்லி படிக்க போகிறீங்க, எந்த மசாலாவையும் வேலை செய்யாது. ஏன்னா நீங்கள் திருப்பி கோட் பண்ணுறதுனால அதை மனப்பாடம் பண்ணிடுவீங்க, மைண்டில் ஏற்றி வச்சுட்ருப்பீங்களே தவிர நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன்றது பார்க்கும்போது தான் இந்த பிரமாணம் ஆக்டிவேட் ஆகும். இந்த பிரமாணம் நீங்கள் 1000 தடவை வசனத்தை சொல்கிறதுனால ஆக்டிவேட் ஆகாது. ரொம்ப பவர்ஃபுல் பாயிண்ட்டுங்க நான் சொன்னது. இது ரொம்ப பவர்ஃபுல் பாயிண்ட். எனக்கு எந்த வசனமும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, எதையுமே நான் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. எதை மட்டும் நான் தெரிஞ்சால் போதும், நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவன், அவருடைய உயிர்த்தெழுதல் என்னுடைய அடையாளம் என்று நான் அதில் என் ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணும்போது, அதன்படி நான் என்னை பார்க்கும்போது என் இருதயத்திலே வசனம் வந்து ஆவியானவர் வெளிப்படுத்துவார். என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? ஒரு சத்தியம் சொல்லட்டுமா, நீங்கள் எழுத படிக்காத தெரியாத உங்களுக்கு ஹார்ட்டில் கூட தேவனுடைய வசனத்தை வெளிப்படுத்தி காட்டுவார். இப்போ நம்ம எழுத படிக்க தெரியும், நல்லது, அதனால் படிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. நான் எழுத படித்து நல்லா பைபிள்லாம் படி கற்றுக்கோங்க. அந்த காலத்தில் நான் தமிழ் படிக்காததுனால நான் இப்போ கஷ்டப்படுறேன் தமிழை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. நல்லா கவனிங்க, கடவுள் என்ன பண்ணா தெரியுமா, நீங்கள் புது சிருஷ்டியாக மாறும்போது பழைய கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை போட்டு என்னுடைய வசனங்களை அதில் எழுதி, எங்கே போட்டிருக்கு,
ஜெரமாயாவில் போட்டிருக்கிறத எபிரேயர் ஹீப்ரூஸ் சாப்டர் 8 வந்து கோட் பண்ணுறாரு. நம்ம அந்த ரைட்டர் ஆஃப் ஹீப்ரூ அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அங்கே புது இருதயத்தில் ஏற்கனவே கடவுளுடைய ரியாலிட்டியை உங்கள் ஹார்ட்டில், உங்கள் நியூ ஸ்பிரிட்டில் எழுதியாச்சு. அதை யாருமே அழிக்க முடியாது. ஆனால் நீங்கள் அது இப்போ நீங்கள் உங்கள் கண்ணை திறந்து உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் அதை நீங்கள் படிக்கும்போது ஏதோ நீங்கள் ஒரு புதிய இன்ஃபர்மேஷனை கற்றுக்கல, உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ தெலுங்குலையோ பைபிள் எடுத்து படிக்கும்போது ஏதோ கடவுள் வந்து வானத்திலிருந்து என்கிட்ட பேசுகிறார் இல்லைங்க. கடவுள் ஏற்கனவே உங்களுக்குள்ளே இந்த ரியாலிட்டியை போட்டார், உங்கள் ஸ்பிரிட் மேனில் போட்டார். அதான் மறுபடியும் பிறப்புது. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வரீங்க. இதை படித்து அதை தியானம் பண்ணி அதை உங்கள் சிந்தனையை அதன் பக்கமாக திருப்பும்போது ஏற்கனவே உள்ளே இருக்கிற ரியாலிட்டி என்ன ஆகிடுது, இப்போ மேக்னிஃபை ஆகுது, பெருசுப்படுத்துது உங்கள் ஆத்மாவில். எது உங்கள் ஆத்மாவில் பெருசாகுதோ அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக மாறும். அதை தான் இங்கே பவுல் சொல்கிறார். அந்த இடத்துக்கு நான் வரல, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தையும் திருப்பி பார்த்துடலாம், டக்குன்னு போங்க. ஹீப்ரூஸ், நான் ஆங்கிலத்தில் இருக்கிற, நமக்கு டைம் இல்லாதனால நான் குயிக்காக அங்கே போயிட்டு ஆங்கிலத்தில் படிக்கிறேன். நீங்கள் என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துறேன். ஹீப்ரூஸ் சாப்டர் 8வது அதிகாரம் நினைக்கிறேன், 8வது அதிகாரத்தில் பாருங்கள், 10வது வசனம் பாருங்கள். For this is the covenant that I will make with the house of Israel after those days, says the Lord. I will put my laws in their mind and write them on their hearts. And I will be their God, and they shall be my people. None of them shall teach his neighbor and none his brother, saying, know the Lord, for all shall know me, from the least of them to the greatest of them. அவர் என்ன சொல்கிறாருன்னா, புதிய ஹார்ட்டில் அவருடைய பிரமாணம், அவருடைய லானா அந்த 10 commandments மட்டும் கிடையாது, அதுவும் அவருடைய பிரமாணம் தான். த லா ஆஃப் த ஸ்பிரிட், அதை எழுதும்போது என்ன ஆகிடும்னா, நீங்கள் வந்து ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் இருதயத்தை சமாதானத்தில், ரொம்ப முக்கியம் இது. இன்னொரு பயங்கரமான சீக்ரெட் வருது, இப்போது சொல்கிறேன். இது அந்த 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 கேள்வியை நான் ஆன்சர் பண்ணிட்டுருக்கேன். எப்படி நம்ம வந்து இதில் வளர்றது அப்படின்னா, இதில் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் அதை முடிச்சிடலாம். நானும் கிறிஸ்துவும் ஒன்று, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவன். அதிலேயே நான் தியானம் பண்ணி அதை நான் என் ஹார்ட்டில் ரியாலிட்டியாக மாற்றிட்டேன். என்ன ஆகிடும்னா, என் ஹார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய தேவனுடைய வாய்ஸை என் ஹார்ட்டில் நான் கேட்க ஆரம்பிப்பேன். அது எப்படி வெளிப்படும்? ஹார்ட்டில் திருவசனங்கள் ரியலாக வெளிப்படும். இப்போ வந்து நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் போய்ட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பதட்டப்பட்டிருக்கீங்க, ஐயோ என்ன பண்ணணும் கவலைப்பட்டிருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறாங்க யாராவது, இப்படி ஒரு வசனம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் கேட்கும்போது அது பண்ணிக்கு முன்னால் விழுந்த முத்து மாதிரி இது. உங்கள் ஹார்ட் பதட்டத்தில் இருக்கும்போது அப்படியே பயந்து பேய் அரைஞ்ச மாதிரி, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன நடக்க போகுது, ஐயோ டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்கன்னு அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நடக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உங்கள் இருதயத்தில் பேசுகிறாரு. பேசுனா அது சத்தத்தினால இப்போ உங்களால் கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? உங்கள் மைண்டு அஜிடேட்டடாக இருக்குது, அங்கலாய்ப்பில் இருக்குது. அப்போ இருதயத்தில் தேவன் பேசுவது என்ன ஆகிடும்? சப்ரஸ் ஆகிடும், இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிடும். அப்போ எப்போ வந்து எப்போ இருதயத்தில் தேவனுடைய சத்தம் நமக்கு மேக்னிஃபை ஆகி கேட்கும் அப்படின்னா, என் இருதயத்தை சமாதானத்துக்குள் காத்துக்கொள்ளும் போது. சமாதானம் என்பது ரொம்ப முக்கியம், ஒரு வெப்பன். அது பீஸ் இஸ் அ வெப்பன் அகெயின்ஸ்ட் சேட்டானிக் ஃபோர்ஸஸ். என்ன சிச்சுவேஷன் என் வாழ்க்கையில் வந்தாலும் என் இருதயத்தை சமாதானத்தில் நான் காத்துக்கொள்ளும். பாருங்கள், இயேசு சாகிறதுக்கு முன்னால் என்ன சொல்கிறாரு? லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள்ட் அப்படின்றாரு. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அவர் சாக போகிறாருங்க. 10 பேர் 12 பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் பின்னால் இவர் தான் மெசாயா, இவர் தான் ஆட்சியை பிடிச்சி நமக்கெல்லாம் ஒரு பெரிய ராஜாவாக்கி நம்ம ரோமரெல்லாம் ஆட்சி நொறுக்கிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு அப்படி தான் அவனுங்க சிந்தனை ஓடின்னு இருக்குது இன்னும். ஆனால் சடனாக அவர் சொல்கிறாரு, ஐயா நான் போகிறேன், நான் சாக போகிறேன்னு புஷ்ஷுன்னு காற்று பஞ்சர் ஆன மாதிரி ஆயிடுச்சு அவங்க எல்லாருக்கும். அப்போ என்ன ஆகிடும்? அடப்பாமே, என்னடா அது நம்ம பிஸ்னஸ் எல்லாம் விட்டு வந்தோம், நம்ம குடும்பத்தெல்லாம் விட்டு வந்தோம், நம்ம தெரு தான், நம்ம ஓட்டையாண்டி தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இருதயத்தில் என்ன வரும்? கலக்கம் வரும் இல்லைங்களா? அந்த டைமில் ஏசு சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னா. ரொம்ப முக்கியம். ஏன் கலங்காது இருப்பதாக என்றால், உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கும்போது தான் தேவனுடைய சத்தம் உங்கள் இருதயத்திலே கேட்க முடியும். உங்கள் இருதயம் கலங்கிருச்சுன்னா உங்கள் மைண்டு டிஸ்ட்ராக்டட் ஆகி அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய லீடிங் நம்ம ஹார்ட்டில் வெளிப்படாது.
அப்போ எப்போ என் இருதயத்தில் சமாதானம் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கதறதுனால சமாதானம் வராது. நானும் கிறிஸ்துவும் ஒன்று, அவரோடே கூட இணைக்கப்பட்டேன், அதில் என் தியானத்தை வைக்கும்போது உங்கள் இருதயம் என்ன எடுத்துமா சமாதானத்துக்குள்ள வரும். ஏன்னா இந்த சிச்சுவேஷனை நான் இப்போ தனியாக ஃபேஸ் பண்ணல, அவருடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்குது, அது மூலமாக ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்றாரு. அதுதான் என்ன பண்ணும், சமாதானத்தில் வைக்க. அந்த சமாதானத்தில் இருக்கும்போது தான் உங்களுக்கு விஸ்டம் வரும். தேவனுடைய விஸ்டம் உங்கள் ஹார்ட்டில் வெளிப்படும். தேவன் இருதயத்தில் பேசுகிற தேவன். நம்ம கிறிஸ்டியன்ஸுக்கு இதெல்லாம் புரியாத ஒரு கான்செப்ட். ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம கொட்டாச்சு இயேசுவேன்னு 1000 தடவை இயேசு நாமத்தில் கத்துறதுனால டபால் வானத்துலேருந்து ஒரு மாங்கோட்டை மாதிரி ஒரு ஒரு வாக்குத்தத்தம் பொத்து நம்ம மடியில் விழுன்னு நினச்சிட்டுக்கிறோம். எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டாச்சு. அந்த ரியாலிட்டி ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் எழுதிட்டார். எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. எனக்குள்ளே எல்லாம் அவரே வந்துட்டார்னா எல்லாமே அவருக்குள்ளே இருக்குது, எல்லாமே எனக்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த வசனம்லாம் இருக்குது பாருங்கள், 1 யோவான் 4:4 உங்களே உலகத்தை காட்டில உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள் இருக்கிறவர், உங்களுக்குள், அதான் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அதில் அவர் பெரியவரோ சின்னவரோ அப்புறம் பார்த்துக்கலாம். உங்களுக்குள், அதை மிஸ் பண்ணிட்டோம்னா அவர் பெரியவராக இருந்தானே சிறுவராக இருந்தானே அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ பாருங்கள், தொடர்ந்து நம்ம அதை படிப்போம். அவர் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து, நல்லா கவனிங்க, அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் டார்க்கனாக இருக்கிறதுனால, அவங்களுடைய ஹார்ட்டு கடினமானதுனால தேவனுடைய ஜீவனுக்கு டிஸ்கனெக்டடாக இருக்காங்க. தே ஆர் ஏலியனேட்டட் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி போடுறோம் ஆங்கிலத்தில். அப்போ அந்த தேவனுடைய ஜீவன் கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்குது, அவங்களுக்குள்ளே இருக்கான், ஆவியிலே இருக்குது. ஆனால் நம்ம சிந்தனையில் நம்ம அந்தகாரப்பட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம், அந்த ஜீவனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மறைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய ஜீவன், த லைஃப் ஆஃப் காட், ஜோயே, அந்த ஆங்கிலத்தில் அது கிரேக் வார்த்தை ஜோயே, த லைஃப் ஆஃப் காட் விச் ஹஸ் நோ பிகினிங் நோ எண்ட், the continual ongoing self-sustained life of God which is Christ in you the hope of glory. எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவே அந்த மகிமை நம்பிக்கை, அந்த ஜீவன் எனக்குள் இருக்குது. ஆனால் நீங்கள் புறஜாதியர் போல அந்த சிந்தனையில் நீங்கள் டார்க்கண்டாக இருந்தீங்கன்னா அந்த ஜீவனோட கனெக்டடாக இருக்க மாட்டீங்க. இப்போ எப்படி வாழ்வீங்க? அப்போது கண்ணில் பார்க்குறது தான் உங்களுக்கு ரியாலிட்டி, காதில் கேட்குறது தான் ரியாலிட்டி. ஐயோ இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, டமால் டிம்பில், ஐயோ ஸ்டாக் மார்க்கெட் கவுந்துச்சு, ஐயோ பூகம்பம் வருது, ஐயோ கொரோனா வருது, அது வருது இது வருதுன்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் அங்கலாய்ப்பில் சுற்றின்னு கிடக்குறோம் கிறிஸ்தவர்கள். ஆனால் ஜீவன் எங்கே இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் இதில் நான் வளரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா, அதை ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்க? 40 நாள் குகையில் போய் தவம் இருக்கணுமா, தாடி வளர்க்கணுமா, முனிவர் மாதிரி தவம் இருக்கணுமா, இல்லை அப்படியே என்னை போட்டு உருக்கணுமா, பாட்டிலில் நடக்கணுமா, நெருப்பில் நடக்கணுமா? ஒன்றுமே இல்லைங்க. கிறிஸ்துவ அங்கே வராது. அடுத்து அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா அங்கே வர கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள்னு வர. கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள்னு என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே இருந்தால் தாங்க தரித்து கொள்ள முடியும். உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான், உங்கள் வீட்டில் இந்த கோட்டை மாட்டுங்கன்னா எந்த கோட்டுன்னு கேட்பீங்க. அதான் உங்கள் பீரோவில் இருக்குது. பீரோவில் இருந்தால் தான் கோட்டை மாட்ட முடியும். வீட்டில் இல்லைன்னா போய் கடையில் போய் வாங்கிட்டு வரணும். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற கோட்டை தான் நீங்கள் மாட்ட முடியும். இங்கே பாருங்கள், தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்கள். அவர்கள் என்ன பண்ணுறாங்களாம், அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்களாம், நடந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போய்ட்டுருக்குதான், உணர்வில்லாதவர்களாய். உணர்வில்லைன்னா சென்ஸ்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. அதாவது தேவனுடைய ஜீவனுக்கு சென்ஸ் இல்லை, அதான் உணர்வில்லாதவர்கள். உணர்வுலாம் இருக்குது. அவங்களுக்கு என்ன உணர்வு இருக்குது, சென்சுவல் உணர்வு இருக்குது. ஆனால் தேவனுடைய ஜீவனுக்கு உணர்வு இல்லாது. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நம்மளும் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஜீவனுக்கு நம்ம உணர்வில்லாதவர்களாக இருக்கோம். ஏன்? நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் டார்க்கண்டாக இருக்குது. நம்மளுடைய புரிதல் இருள் இருக்கிறதுனால நமக்குள்ளே இருக்கிற ஜீவனோடு கனெக்டடாக ஆகாமல் இருக்கிறோம். நம்ம எங்கே தேடின்னு இருக்கிறோம், எங்கேயோ தேடின்னு இருக்கிறோம். ஐயோ ஆண்டவரே நீர் மேலே இருக்கிறீர், என்னை விட்டீரே, நீ அங்கே இருக்கிறீர் இங்கே இருக்கிறேன்னு நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு கொட்டை அடிச்சு பாட்டு பாடி அவர் மேலேருந்து இறங்க வாரம் ஆவியா இறங்க வாரம்னு சொல்லிட்டு அவரும் கெஞ்சின்னு கிடக்குறோம். நம்ம புரியுதுங்களா? ஏன் நம்ம வாழ்க்கையில் நம்ம வளர முடியாது, வெற்றி இல்லைன்னா நமக்கு உள்ளே இருக்கிற ஜீவனோடு கனெக்டடாக இல்லாமல் இருக்கிறோம். அதை ஃபஸ்ட்டு அக்னாலேஜ் பண்ணணும். எனக்குள்ளே அந்த ஜீவன் இருக்குது, எப்படி இதில் வளருது, எப்படி நான் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணுதுன்னா டெய்லி அக்னாலேஜ் பண்ணணும். ஒரு ப்ராக்டிக்கல் டிப் கொடுக்குறேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்கள் ஃபீலிங்ஸ் என்ன இருக்குதோ, உங்கள் கெட்ட கனவு வந்துச்சோ நல்ல கனவு வந்துச்சோ என்ன
மாதிரி என்ன நடந்துச்சோ அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். உங்கள் ஃபீலிங்ஸ் ஐயோ வருத்தமாக இருக்கலாம், டிப்ரெஷன் வரலாம், என்னவாக இருந்தாலும் அதெல்லாம் ஃபீலிங்ஸ் தான், அதெல்லாம் தாட்ஸில் வர ஃபீலிங்ஸ். அதெல்லாம் ஒரு பக்கமாக பார்க் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோக்கஸ் என்ன பண்ணுங்கள், உங்கள் கவனத்தை வந்து நேராக எனக்குள்ளே இருக்கும் கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பி அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே நீங்கள் என்னோடு இருக்கிறீங்க, எனக்குள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் தான் என்னுடைய அடையாளம், என்னுடைய புது ஜீவன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் கண்டினியூவாக அக்னாலேஜ் பண்ணுங்கள். இதுதான் ப்ராக்டிக்கல் டிப். எப்படி பிரதர் இந்த வாக்குத்தத்தங்களில் வளருதுன்னா, நீங்கள் போய் சில பேர் வசனத்தை பைபிள் காலேஜெலாம் போய் வசனத்தெல்லாம் மகிழ்ச்சிட்டு வராங்க. அதெல்லாம் பண்ணுங்கள், பைபிள் காலேஜெலாம் போகிறதெல்லாம் போங்க, வசனத்தெல்லாம் மகிடிங்க. ஆனால் இந்த கனெக்ஷனை நீங்கள் இருதயத்தில் பார்க்கலன்னா உங்கள் ரியாலிட்டியாக, நான் சொல்கிறது முக்கியமான பாயிண்ட்டுங்க, உங்கள் நிஜமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இதை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இந்த நீங்கள் படிக்கிற வாக்குத்தத்தங்கள்லாம் வெறும் மென்டல் லெவலில் தான் இருக்கும். அது உங்களுடைய நிஜமாய் மாறாது. அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை பார்க்க முடியாது. எப்படி மாறுவீங்கன்னா அந்த 14வது வசனத்தில் வர்ற மாதிரி வாழ்ந்துட்டுருப்போம். ஆதலால் 14வது வசனம் திருப்பி பாருங்க. கர்த்தருக்குள் நான் சொல்கிறது என்னென்னா, வீணான சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த வாக்கு தத்துவமும் வீணான சிந்தனையில் வந்து சேர்ந்துக்கும். அது வாக்கு தத்துவத்துக்கும் உங்களுக்கும் கனெக்ஷனே இருக்காது. ஏன் கனெக்ஷன் இருக்காதுன்னா, பழைய மனுஷனுக்கும் வாக்கு தத்துவத்துக்கும் கனெக்ஷனே கிடையாது. பழைய மனுஷன் அவனுக்கும் செட் ஆஃப் லாஸ் இருக்குது, அவனுக்கு சில பிரமாணங்கள் இருக்குது. அந்த பழைய மனுஷன் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருப்பான். புரியுங்களா? அவன்கிட்ட போய் இந்த வசனத்தை கொடுத்து பழைய மனுஷன்ட்ட பார்த்தீங்கன்னா, அவனுக்கும் இந்த கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி அவனுக்கு படிச்சுட்டு அதுலேருந்து கிரீக் மீனிங் கொடுப்பான், அவரோட ஹீப்ரூ மீனிங் கொடுப்பான். ஆனால் அது உன்னுடைய நிஜமாக மாறாது. எப்படி அவன் எமோஷனில் தெரிஞ்சிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையை மாற வேண்டும் என்றால் இந்த பழைய மனுஷனுக்கு வசனம் பேசிகிட்டு இருக்காதீங்க. உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. டெய்லி காலை எழுந்த உடனே என் வாழ்க்கையில் பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன், அந்த பாவத்திலேருந்துலாம் விடுதலே. நான் சொல்கிறது பாவம், நான் சிந்தனையில் சொல்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என்னால் இப்போ பாவமாக சிந்திக்க முடிய மாட்டேங்குது. எப்படி முடிய மாட்டேங்குதுன்னா, ஏன்னா அது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாவ சிந்தனை வந்து முந்தி நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா பழைய மனுஷனுக்கு இதெல்லாம் நேச்சுரல். பழைய மனிதனில் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது பாவன்றது வந்து அவனுக்கு நேச்சுரல். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், பிஹேவியர் மாடிஃபை பண்ணலாம். நான் இன்னிலேருந்து நான் ஃபோன் பார்க்க மாட்டேன், இன்னிலேருந்து நான் தனியாக இருக்க மாட்டேன், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் உட்கார மாட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லி பல ட்ராமா ஆடி பழைய மனுஷனை டிங்கர் பண்ணி ஒரு செட்டப் பண்ணலாம். ஆனால் யாருமே இல்லாத டைமில் பொத்துன்னு வந்துடுவான் பழைய மனுஷன். ஏன்னா பழைய மனுஷனை வில் பவர்னால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வில் பவர்னால் நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியாது. அது எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, நான் பலது 1000 தடவை நான் வசனம் சொன்னால், 40 நாள் ஜபத்தை கூட ஆட் பண்ணால், இல்லை நம்ம 40 நாள் ஃபாஸ்டிங் ஆட் பண்ணால் கடவுள் என்ன மேலே இம்ப்ரெஸ் ஆகிடுவார். ஒன்றும் கிடையாது. அந்த ட்ராமாலாம் ஆடி பார்த்துட்டேன், ஒரு வெற்றி கிடையாது. இதுதான் வெற்றி. இதுதான் பவுல் இந்த ஞானத்தை பவுல் எப்போ எழுதி வச்சிட்டார் சபைக்கு. அதை புரிந்து கொள்ளாத பட்சத்தில் நான் இருளில் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லா கிறிஸ்டின்ஸும் இருளில் தான் கிடக்குறாங்க, இது தெரியாதனால. தொடர்ந்து படிங்க. பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க. உணர்வில்லாதவர்களாய், எந்த தேவனுடைய ஜீவனுக்கு உணர்வில்லாதவர்களாய், அந்த லைஃப் ஆஃப் காட், தேர் ஏலியேட்டட் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் காட், அதற்கு உணர்வில்லாதவர்களாய். நீங்கள் எப்போ லைஃப் ஆஃப் காடுக்கு உணர்வில்லாதவர்களாய் மாறுறீங்களோ அப்போ என்ன பண்ணுறீங்க, இருளில் நடக்கிறீங்க. நீங்கள் இருளில் இருக்கும்போது என்னெல்லாம் வெளிப்படும் உங்கள் வாழ்க்கையில் அங்கே அழகாக சொல்கிறது பாருங்கள். சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். எல்லாவித அசுத்தத்துக்கும் அவங்கள ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஏன் லைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா என்னங்க, டார்க்னஸில் இருக்கிறவங்க. டார்க்னஸில் இருக்கும்போது டார்க்னஸில் இருக்கும்போது சாணியை மிதிக்கிறீங்களா சோத்தை மிதிக்கிறீங்களான்னு டிஃப்ரென்ஸ் தெரியாது இல்லைங்களா? சாரி, ரொம்ப பச்சையாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நீங்கள் இருளில் நடக்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும். அந்த இருள் நடக்கும்போது தங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க அசுத்தத்துக்கு. எல்லாம் கிறிஸ்தவர்களும் இதே தான். நம்ம எப்போ நம்ம கிறிஸ்துவோட கனெக்ஷனில் நம்மளை பார்க்கலையோ நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டா இப்போ கண்ணில் பார்க்குறது தான் நிஜமாக தெரியும். பேங்க்கில் இவ்வளோ தான் காசு இருக்குது, ஐயோ டாக்டர் சொல்கிறது தான் நிஜம். இப்படி நம்ம பார்க்கும்போது ஐயோ ஆண்டவரே அப்படின்னு நம்ம கெஞ்சுவோம்.
இதுக்கு பேர் ஜபம். இந்த இப்படி ஒரு கும்பலை சேர்த்துப்போம், ஒரு 100 பேரை சேர்த்துப்போம், சுற்றிட்டு நைட்டெல்லாம் ஆல் நைட் ப்ரேயர் போட்டுன்னு இருப்போம். என்ன போட்டுன்னு இருப்போம்? கர்த்தாவே உமது வாக்கு தந்து இப்படி சொல்லுது. எல்லாம் மென்டல் ஆக்டிவிட்டி. ஏன்னா அவங்க ஜீவனோடு கனெக்டடாக இல்லை. ஜீவனோடு கனெக்டடாக இருக்கவங்க அந்த சிச்சுவேஷனை வந்து கர்த்தருடைய பார்வையிலேருந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் மூலமாக பார்க்கும்போது அது வேற விதமாக இருக்கும். ஜபமே தேங்க்ஸ் கிவிங்கில் போயிடும். அதுதான் பவுலடியார் பிலிப்பின் சபையில் எழுதும்போது அழகாக எழுதுறார். எது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நீங்கள் விண்ணப்பம் செய்யும்போது நன்றி பலியோட கூடன்றாங்க. அதுக்கு அடுத்த வாரம் வரும். அது ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் தட். அந்த வசனத்தை நான் இன்னும் அதிகமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்றைக்கி இதுவே டைம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறாரு பாருங்கள். காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்து திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நல்லா கவனிங்க. கிறிஸ்துவை நீங்கள் எப்படி கற்றுக்கொள்ளவில்லை? இவ்விதமாய் எதை குத்தி பேசுகிறாரு? இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் சென்சுவல் ரெல்மில் கிரைஸ்டை நீங்கள் கற்றுக்கல. இன்னைக்கு ஹல்லேலூயா, இதுதான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம கிறிஸ்துவை சென்சுவல் ரெல்மில் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். சென்சுவல் ரெல்மில் அவர் இங்கே வாழ்ந்தார். இஸ்ரேலுக்கு ஒரு கும்பல் ஓடுது, இஸ்ரேலில் போய் பாத யாத்திரை பண்ணுது, ஜோர்தானில் போய் மூழ்குது, இங்கே தான் இயேசு ஞானஸ்நானம், எல்லாம் சென்சுவல் ரெல்மாக ஓடுறாங்க. இஸ்ரேல் போனால் ஒரு தனி மகிமை வருதுன்றாங்க, தனி க்ளோரி வருதுன்றாங்க, அங்கே போனால் தனி கர்த்தருடைய ஒளி அங்கே இருக்குதுன்றாங்க. இதெல்லாம் சென்சுவல் பீப்புளுக்கு எது ஸ்ட்ரென்த்து? ஆதாமுடைய பிரமாணங்கள் தான் ஸ்ட்ரென்த்து. நீங்களோ அப்படியாக கற்றுக்கொள்ளவில்லை. சென்சுவலில் கிறிஸ்து கற்றுக்கொள்ள. நல்லா கவனிங்க. இப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து பைபிளில் இருக்கிற அந்த 4 காஸ்பலில் வர ஹிஸ்டாரிக்கல் கிரைஸ்ட் கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து த ரிசரக்டட் கிரைஸ்ட். உயிர்த்தெழுத கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவரோடைய கூட நான் இணைக்கப்பட்டேன். புரியுதுங்களா? அவருடைய வாழ்க்கையை நான் படிக்கும்போது, காஸ்பலை படிக்கும்போது, எப்படி ஒரு மனுஷன், தேவனோடு இணைக்கப்பட்ட மனுஷன் எப்படி சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறான்றத ஒரு முன்னோடியாக நான் கற்றுக்கலாம். புரியுதுங்களா? அதனால் அவருடைய வாழ்க்கையை படித்து அவர் சொன்ன டீச்சிங்ஸை நான் தியானம் பண்ணும்போது இந்த தேவராஜ்யம் என் இருதயத்தில் பெருசாகும். புரியுதுங்களா? அதனால் அது நம்ம புறக்கணிக்கணும் சொல்ல. ஆனால் எனக்குள்ளே வாசம் செய்கிற, உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற கிறிஸ்து உயிர்த்தெழுத கிறிஸ்து. இங்கே பாருங்கள், அங்கே சொல்கிறாரு பாருங்கள். 20 படிச்சோம். நீங்களும் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே. புரியுதுங்களா? த ரியாலிட்டி தட் இஸ் இன் கிரைஸ்ட்ன்றாரு. இயேசுக்குள்ளே இருக்கும் சத்தியத்தின்படி. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எங்கங்க இயேசு கிறிஸ்துவை கலாஷியன் சபைக்கு டீச் பண்ணார்? இவர் எங்கே இயேசு கிறிஸ்துவை கலாஷியன் சபைக்கு? கலாஷியன் சபை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி மேலே போனதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் கழிச்சு கலாஷியன் சபை உருவாச்சு. அந்த சபை எப்படி இது ஒரு ஜென்டைல் சபை. அந்த ஏசியா மைனரில் இருக்கிற 5 சபையில் ஒரு சபையாக இருக்குன்னு நினைக்கிறேன் கலாஷியன் சபை. இந்த சபை இந்த எபேசியர் சபை, எஃபிஷியன்ஸ் சபை. இந்த சபை எப்படி இயேசு கிறிஸ்து சத்தியத்தை கேட்டாங்க? எப்படி கேட்டாங்கன்னா, அப்போஸ்தலர்கள் போய் அந்த சபையை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த சத்தியத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் மாம்சத்தில் இனிமேல் அறியறதில்ல. யூதர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் இயேசுவை கண்ணால் பார்த்தவங்களும் மாம்சத்தின்படி தான் அவங்க இன்னும் பார்த்துன்னு இருக்கிறாங்க. இன்னும் அவங்க மைண்டில் இன்னும் மாம்சத்தின்படி தான் அவங்களை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களோ, உங்களுக்கு நாங்கள் போதித்தோம், கிறிஸ்துவே உங்களுக்கு போதிச்சார், மாம்சத்தின்படி இல்லை, அந்தப்படி வாழாமல் உங்களுக்கு இப்போ அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே வந்துருச்சு, அதோடு நீங்கள் கனெக்ட் ஆகணும்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ அடுத்த வசனத்துக்கு வரேன். இதுதான் மெசன்ஸு. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளானாலே கெட்டு போகிற பழைய மனுஷரை நீங்கள் களைந்து போட்டு. புரியுதுங்களா? இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் சிந்தனை என்ன பண்ணுது? உங்கள் தாட் இந்த தாட் இஸ் கனெக்டட் டு த சென்சஸ். உங்கள் தாட் கண்ணில் பார்க்குறது, காதில் கேட்குறது, இதுக்கு கனெக்டடாக இருக்கும்போது இதுதான் பழைய மனுஷனுடைய ஸ்ட்ரென்த்து. அதை களைந்து போட்டு அப்படி இனிமேல் யோசிக்காமல். அடுத்த வசனம் செம்ம பாயிண்ட்டு. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி. உங்கள் உள்ளத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஒரு புதிய மனுஷன் என்றதை அறிந்து கொண்டு, புதிய ஆவிக்குரிய மனுஷனாக மாறிவிட்டேன், ஆவியில் நான் புதுப்பிக்க பண்ணிவிட்டேன், ஆவி தான் என்னுடைய நிஜமான அடையாளம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி.
புரியுதுங்களா? உங்கள் இருதயத்தில் நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கும் போது ஆவியின்படி யோசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஆவியின்படி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஆவியின்படி நான் பரிசுத்தன் நீதிமான் அப்படியே பார்த்து கொள்ளும்போது அடுத்த வசனம் பாருங்கள். மெய்யான நீதியும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புட் ஆன் த நியூ மேன். புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்க. அவன் எப்படிப்பட்ட தேவ சாயலிலே கிரியேட்டட் இன் த இமேஜ் ஆஃப் காட். பாருங்கள், நீதியினாலும் ரைச்சஸ்னஸ்ஸு, பரிசுத்தினாலும் ஹோலினஸ்ஸு, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட. அப்போ உங்களுடைய புதிய மனுஷன் தான் ரிசரக்டட் கிரைஸ்ட். ரிசரக்டட் கிரைஸ்ட் தான் கிரைஸ்ட்டை உயிரோடு எழுப்பும்போது ஒரு புதிய சிருஷ்டியை உண்டு பண்ணுறார். அதான் நீங்கள் நான் உயிரோடு எழுந்த கிறிஸ்து எனக்குள்ள வாசம் செய்கிறார், அதை தரித்து கொள்ளுங்கள்ன்றாரு. அப்படின்னா அதன்படி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தில் மனதம் புதிதாகி, மனசு எப்படி புதிதாகும்? உங்களுக்குள்ள இதெல்லாம் இருக்குது. அப்போது இதுதான் அந்த சீக்ரெட். என்ன சீக்ரெட்னா, நீங்கள் போய் கடவுளை கெஞ்ச தேவையில்லை. ஐயோ ஆண்டவரே கையை விட்டீரே காலை விட்டீரேன்னு அவரை போய் நீங்கள் ட்ராமா ஆட தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி உங்களுக்குள்ளே கிறிஸ்து என்ற பொக்கிஷத்தை வச்சுட்டாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? காலையில் ஏஞ்ச உடனே ஆண்டவரே என்னோடு நீங்கள் நான் உம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன், உமது நீர் நீதிமான் நான் நீதிமான், நீர் பரிசுத்தர் நான் இதை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணணும். அடுத்த வாரம் இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இதில் இன்னொரு பார்ட் பி இருக்குது. இன்னும் வேறு செக்ஷன்லேருந்து அந்த வசனங்களை காட்டுறேன், பார்ட் பி. ஆனால் இதுதான் சத்தியம். எப்படி நான் வளருது, ஐயோ எப்படி வளருது, ஐயோ எப்படி வளருதுன்னு சொல்லி பதட்டப்பட தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய அந்த கனெக்ஷன் இருக்குல்ல, அந்த தேவனுடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்குது, அந்த கிறிஸ்து தான் அந்த ஜீவன் எனக்குள்ளே இருக்கும் கிறிஸ்து. காலைல எழுந்துச்சுன்னா டெய்லி ஒரு 5 நிமிஷம் அப்படியே நீங்கள் சும்மா அப்படியே மந்திரம் சொல்கிற மாதிரி இல்லை, அப்படியே ரிப்பீட் பண்ணி உங்கள் மனசில் அது தியானம் பண்ணிருங்க. நானும் கிறிஸ்து ஒன்று, அவருடைய ஜீவன் அவர் என்னுடைய விஸ்டம் ஆகிருக்காரு. அதில் வசனம் இருக்குது, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கிரைஸ்ட் ஹஸ் பிகம் இன்டு ஹிஸ் விஸ்டம், ரைச்சஸ்னஸ், ரிடம்ஷன் அண்ட் சாக்டிஃபிகேஷன். அவர் என்னுடைய ஜீவன், என்னுடைய பலன். இப்படி நீங்கள் யோசிக்கும் போது என்ன ஆகிடும்னா, உங்கள் ஹார்ட்டில் கிறிஸ்து தான் நிஜன்ற ரியாலிட்டி ஷிஃப்ட் ஆகும். புரியுதுங்களா? அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகிடும்னா, சடனாக தேவ வார்த்தைகள், தேவ வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு மோர் ரியல் ஆகிடும். கண்ணில் பார்க்குறது லெஸ் ரியல் ஆகிடும். கண்ணில் பார்க்குறது மறைய தேவையில்லை. எது ரியல் ஆகுறது தான் இப்போ கொஸ்டின். கண்ணில் பார்க்குறது ரியல் ஆகுதா, இல்லை தேவ வாக்கு தத்தம் ரியல் ஆகுதா? பழைய மனுஷனுக்கு தேவ வாக்கு தத்தம் ரியல் ஆகவே ஆகாது. நீங்கள் 1000 தடவை கன்ஃபஸ் பண்ணலாம், தலையில் நிற்கலாம், 100 நாள் ஃபாஸ்டிங்கை போடலாம், என்ன உங்கள் சொத்தை விற்று கடவுளுக்கு கொடுக்கலாம், தியானம் பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பழைய மனுஷனுக்கு தேவ வாக்கு தத்துவங்கள் நிஜமாய் மாறாது. புதிய மனுஷனுக்கு தேவ வாக்கு தத்துவங்கள் மட்டும்தான் நிஜம், மற்றது எல்லாமே போய். புரியுதுங்களா? அப்போது நான் எப்படியா என்னை அதுதான் சீக்ரெட்டு. நான் எப்படியா என்னை பார்க்க கற்றுக்கொள்கிறேன் அப்படின்றது போது அதையே நீங்கள் தியானம் பண்ணும்போது இப்போ உங்கள் எமோஷன் ஷிஃப்ட் ஆகும். எப்படி நான் இந்த காரியத்தை சந்திக்க போகிறேன் அப்படின்ற வரி ஷிஃப்ட் ஆகி அதில் உங்கள் எமோஷன் டெவலப் ஆகாமல் நானும் கிறிஸ்துவும் ஒன்று, அவர் வெற்றி நடை போடுறாருன்னா நான் அவருக்குள்ளே வெற்றியாக இருக்கிறேன், அவர் இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறாரு, நான் அவருக்குள்ளே ஓவர் கம் பண்ணுறேன். இப்படி பார்க்கும்போது உங்களையும் கிறிஸ்தியும் பிரிக்க முடியாது. புரியுதுங்களா? அந்த டிமார்க்கேஷன் லைன், அந்த கோடு, நான் இது கிறிஸ்து அது, அந்த டிமார்க்கேஷனில் டிஸப்பியர் ஆகி அப்படியே மெர்ஜ் ஆகிட்டா இப்போ நானும் கிறிஸ்துவ ஒன்று. கண்ணாடியில் நின்று பார்த்தா கிறிஸ்துவை பார்க்குற மாதிரி இருக்கும். நான் இதெல்லாம் பொய் சொல்ல, நிஜமாக சொல்கிறேன், நான் கண்ணாடியில் பார்க்கும்போது உங்கள் மூஞ்சி இப்போ உங்களுக்கு பெருசாக தெரியாது, கிறிஸ்துவை பார்க்குற மகிமை உங்களுக்கு பெருசாக தெரியும். அப்போ கண்ணில் பார்க்குறது மறைஞ்சிட்ருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்குள்ளே வேறு ஒரு ரியாலிட்டி டெவலப் பெருசாகிட்ருக்கு. இதுதான் சீக்ரெட்டு கிறிஸ்டியன் லைஃப். உங்கள் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பில் எவ்ரி சேலஞ்சுக்கு இதுதான் ரியாலிட்டி, இதுதான் சொல்யூஷன். இதில் நீங்கள் வளரும்போது என்னாடுனா உங்கள் வாழ்க்கையில் ஸ்டெபிலிட்டி வரும். நம்ம அதை பார்ட் பி அடுத்து இந்த வசனத்தை இந்த செஷனுடைய தொடர்ச்சி நம்ம பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு. ஆமேன்னு ஒரு ஜெபம் பண்ணுறேன். அப்புறமா நம்ம ஒரு பாட்டு பாடிட்டு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆவியானவரே, இந்த சத்தியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட பொக்கிஷமான ஒரு சத்தியங்களை நீங்கள் இந்த வசனத்தில் வேதத்தில் மறைத்து எங்களுக்காக வச்சுருக்கீங்க. அநேக நேரத்தில் நாங்கள் இது தெரியாமல் நாங்கள் ஆண்டவரே சாமி மாம்சமான மனிதர்கள் போல், உலகத்தார் போல் ஆண்டவரே எங்கள் சிந்தனையை டெவலப் பண்ணி இந்த ஜீவனுக்கு நாங்கள் கனெக்ட் இல்லாமல் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள்
ஃபெயிலியராக அப்படியே சுற்றிட்டுருக்குறோம் ஆண்டவரே. எவ்வளவோ ஜெபம் பண்ணுறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒரு பருப்பும் வேலை செய்ய மாட்டேங்குது ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, இந்த சத்தியங்களை எங்கள் இருதயத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதில் தியானம் பண்ணும்போது ஆண்டவரே சுவாமி, அப்பா உமது ராஜ்யம் எங்கள் இருதயத்தில் இன்னும் அதிகமாக பெருசாக ஆகி அதில் நீங்கள் பிரவாசிக்க கிருபை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.